இப்ப நம்ம பார்க்க போற சீஃப் கெஸ்ட் யாருன்னா ரவிச்சந்திரன் டிடிஎஸ்பி துக்ளக்கோட வாசகர். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இப்போ அரசியல் உங்களோட பார்வை எப்படியா இருக்கு? இப்ப இந்த மூணு மாதம் ஆக போகுது ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்து, உங்களோட பார்வை எப்படி? வீட்டில் இருந்த பேயை ஓட்டிட்டோம். இப்போ இன்னைக்கு வீட்டில் வந்து மங்களம் நடக்கணும், மங்களகரமாக வீடை மாற்றணும். திமுக அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை இங்கே வந்து இல்லை, இனிமேலண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதற்கு ஜோசப் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்கங்கிறது வந்து நல்ல விஷயம். இன்னும் சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கலாம். இருந்தாலும் இதுதான் கரெக்டு அப்படிங்கிற அடிப்படையில் எந்த குழப்பமும் இல்லை. இந்த 3 மாதத்தில் உடனே இந்த அரசு வந்து பெருசாக எதையாக செய்யுமான்னு கேட்டால், முதல்ல எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டியது, அரசுங்கிறது வந்து அதிகாரிகள் தான். அதிகாரிகள் அவங்க மாட்டுக்கு வருஷம் பூரா வேலை செஞ்சிட்ருப்பாங்க. தேர்தல் இருக்கக்கூடிய அந்த 3 மாதங்கள் மட்டும் எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகக்கூடாது, எந்த நலத்திட்டமும் கையெழுத்தாகக்கூடாதுன்னு இருக்குமே தவிர, மற்றபடி எப்போதுமே அதிகாரிகள் தான் செயல்படுவாங்க. கையெழுத்து போடுறது அன்றைக்கெல்லாம் ஸ்டாலின், இன்றைக்கி வந்து விஜய் அப்படிங்கிறத தவிர பொதுவாக எந்த மாற்றமும் இருக்காது. இதுவும் திமுக 2.0 தான், மன்னர் ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சி தான் இதுவும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய கருத்து எல்லாமே திராவிடம் சார்ந்து தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களை நோக்கி பயணிக்கக்கூடிய கடமை இருக்கும். நாம் தான் வந்து கள்ள பிள்ளையாராக்குறோம். அந்த கள்ள பிள்ளையாராக்கிற வேலையை பண்ணிட்டோம். விஜய்ங்கிற ஒரு மனிதரை முதலமைச்சராக்கிட்டாங்க, சந்தோஷம். இப்போ அவர் வரம் கொடுக்கணும்னா அவர் பிள்ளையார் ஆனவர் அல்லது அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆனவர் தான் வரம் கொடுக்க முடியும். அந்த வரம் கொடுக்குற வேலையை அவர் இனிமேல்ட்டு செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா வந்து இந்த கரண்ட் 200 ரூபாய்க்கு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சிங்கப்பெண் படைங்கிறது வந்துங்க, அதாவது இருந்தால் நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாக்கெட்டில் ஒரு மாரியாத்தா படம் இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்கும், நமக்கு இல்லைனாலும் எதிர்க்க இருக்கிறவனுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த மாரியாத்தா படம் அதில் இருக்கலாம் இல்லை. அந்த மாதிரி தான் சிங்கப்படைங்கிறது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா தொடங்கின அந்த மகளிர் காவல் திட்டம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் செழிப்பாக நடந்துகிட்டு இருந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் நல்லா போயிட்டு இருந்தது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றங்களை தடுக்க முடியாது, குறைக்க முடியாது. ஆனால் குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலையை செய்யக்கூடாது. திமுக செஞ்சது, ஆனால் விஜய் அதை செய்ய மாட்டாருன்னு நம்ம நம்பலாம். ஆனால் இந்த நிலம் விவகாரம், கரூரில் நடந்த அந்த 25,000 கோடி மதிக்கத்தக்க 10,000 பேருக்கு கொடுக்கப்பட்ட வெறும் பாக்கியதை உள்ள மட்டும் இருந்த நிலத்தை வந்து உரிமையாக கொடுத்ததுங்கிற தவறுகள் எல்லாம் திருத்தப்படணும். ஏன்னா அதுக்கெல்லாம் நீதிமன்றம் இருக்குது, அது பார்த்துக்கும். படையில் நடந்ததும் ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனால் தவறான கருத்துக்களை பேசுகின்றவர்களை அரெஸ்ட் பண்ணுவேன், ஓட விரட்டுவேன், யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டேங்கிறது ஒரு நல்ல விஷயம். அவர் விளாத்தி குளம்ல இருந்து அவர் பேசினது வந்து மட்டமான, ஏன்னா திமுகவுக்கே உரிதான அந்த பேச்சு தான் அவர் பேசியிருந்தார். சட்டசபையில் ஒன்றை நொறுக்கிடுவேன். இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு முறை பிரதமர் மோடியை கருங்காலின்னு சொல்லியிருக்கார். கருங்காலிங்கிறது வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மையிலே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஆட்சியில் இல்லை, அதனால் கை அரிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்துடும், இப்போ வந்துடும், 6 மாதத்தில் ஆட்சி வந்துடும், மாறிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமாச்சுன்னால் கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு தேர்தல் வருங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ ஒரு 6 தொகுதிக்கான இடைத்தேர்தலுங்கிறது அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே நடத்தணும்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே நடத்தணும், ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிப்பாங்க அப்படின்னும் போது ஏப்ரலுங்கிற அடிப்படையில் வர்றாங்க. ஆனால் அந்த இடைத்தேர்தல் கண்டிப்பாக தவேகாவுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்காது. ஏன்னா அது எல்லாமே அதிமுக கோட்டைகளாக இருக்கிறதுனால 2026 அவங்க வெற்றி பெற்றதுனால அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக நிறைய விஷயங்களை செய்து தான் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலை வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நடத்துறதுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறது வந்து அர்த்தமற்றது. உள்ளாட்சி தேர்தல் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடக்காமல், 4 வருஷமாக நடக்காமல் தான் ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தப்பு. அந்த தேர்தல் உடனடியாக நடத்துறது விஜய்க்கு ஏன் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 234 துரத்துறதுக்கு பதிலாக 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கவுன்சிலராகவும் மற்ற நிலைமையிலையும் வந்தாங்கன்னு சொன்னால் அது பெரிய பவர் கொடுக்கும். ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கிறவங்க வந்து முடிஞ்சால் ஒரு மேயர் பதவியை ஜெயிச்சுப்பார் அப்படி இப்படிங்கிற அடிப்படையில் சவடால் விடுறதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டால் நல்லது. உள்ளாட்சியிலேருந்து திமுக விரட்டப்பட்டால் தான் உண்மையிலேயே திமுகவுக்கு நீங்கள் வந்து விரட்டிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். உள்ளாட்சியில் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இல்லைங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. அவங்க ஆட்டத்தை அவங்க போடுவாங்க. இப்போ மேற்கே தாட்டுக்காக இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பண்ணது அர்த்தமற்ற ஒரு விஷயம்.
காரணம் மேக்கைத்தாட்டுவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தான் முடிவு பண்ண போகுது. மத்திய அரசு கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்காது. அது அவசியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கிளில் பார்த்தா அவசியம், ஒரு ஆங்கிளில் பார்த்தா அனாவசியம். எப்படி வேணாலும் தூக்கி போடுங்க. அது காமராஜ் ஐயா காலத்துலேருந்து பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். மாற்று தீர்வெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடவையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துக்காக பார்லிமெண்ட்டை முடக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு வேலை. விஜய் அந்த அரசியல்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்காருங்கிறது புரியுது. அது நல்லதை நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சீமானை இப்போ பொது வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க, நீங்க எப்படி பாத்தீங்க? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவரே கடைசியில் நான் இல்லைன்ட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு நிறைய பாட்டங்கள் இருக்காங்க, நிறைய தாத்தா இருக்காங்க, நிறைய முப்பாட்டன் இருக்காங்க. அவரை போய் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்துவேன் அப்படிங்கிறது அதிமுகவே ஏற்காத ஒரு விஷயமா இருக்கும். காரணம், இது அதிமுகவுடைய கோட்டை. நீங்கள் திருச்சி கிழக்கில் ஸ்ரீவாணன் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தே ஓட்டு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஆல்ரெடி விஜய் ஜெயிச்சிருக்காரு. ரெண்டாவது அங்கே செகண்ட் வந்தவர் ஆல்ரெடி தாவேக்காக்கு வந்துட்டார். அப்போது அந்த மக்களுக்கு என்ன ஒரு உணர்வு வரும்? அவர் எப்படி சீமான் உடனே ஓட்டு போட்டுருவாங்க? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். சீமான் வெளியிலேருந்தே நல்லா கத்தட்டும், சரியாக கத்துறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டசபைக்குள்ளே தான் போய் கத்தணுங்கிற அவசியம் இல்லை. காரணம், சபாநாயகர் அங்கே உட்கார சொன்னால் உட்கார்ந்தாகணும். சீமானுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கையில் ஃபுல் ஸ்டாப்பே அவருக்கு பிடிக்காது, கமா போட்டு தான் பழக்கம். அதனால் அதெல்லாம் சரிபடாது, பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா சீமான் கட்சியிலிருந்து நிறைய பேர் இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, களஞ்சியம் வெளியில் வந்துட்டாரு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் அரசியலுங்கிறது அவர் தப்புனால தான் இதெல்லாம் நடக்குது. ஒரு வேட்பாளரை கூட ரிப்பீட் பண்ண முடியாமல் 234 வேட்பாளரை நீங்கள் ஒரு தேர்தலையும் போட்டி போட சொல்கிறீங்க. அதில் ஒரு 30 பேர் கூட தகுதி வாய்ந்தவங்க இல்லையா? அடுத்த தேர்தலில் அந்த தொகுதியில் அந்த 30 பேர் கூட வேலை செய்யலையா? நீங்கள் ஏன் ஆளை மாற்றுறீங்க? இப்போ பொதுவாக நான் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, என்னை மாற்றிட்டு உங்களை எம்எல்ஏவா எப்போ போடும்? ஒரு கட்சி எப்போ போடும்? நான் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா தானே போடும். இவர் ரிப்பீட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்க எந்த வேலையும் செய்யலைங்கிறது இவர் ஒத்துக்கிறாருல்ல. இவர் கட்சி வெறும் ஆகாசவாணி மாதிரி ரேடியோ கட்சியாக இருந்ததுன்னு வைங்க. ரேடியோவில் என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்க, நியூஸ் கேட்பீங்க, வயலும் வாழும் கேட்பீங்க, திருப்பி பாட்டு கேட்பீங்க, நியூஸ் கேட்பீங்க. எப்போது பட்டனை தட்டினா கேட்பீங்க, பட்டனை ஆஃப் பண்ணிட்டா கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியாக வருது. அப்போ ஒரு தொகுதியிலையும் இவர் வேலை செய்யலையா? வேலை செஞ்சால் தானே அந்த இடத்துல ரிப்பீட் வேட்பாளரை போடுவாங்க. ரிப்பீட் வேட்பாளர் இவர் போட்டதே இல்லை, யாரையும் வளர்த்து விட்டதில்லை. ஸோ இது எல்லாமே ஒரு ஆபத்தான, அதாவது விஜய் விஷயமா இருக்கட்டும், அண்ணாமலை விஷயமா இருக்கட்டும், சீமான் விஷயமா இருக்கட்டும், ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது. அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காமல் வேட்பாளர்களை ரிப்பீட் பண்ணக்கூடிய தன்மையோடு இல்லாமல் நான் எப்போ வேணாலும் மாற்றுவேன், யாரை வேணாலும் கொண்டு வருவேன்னு சொன்னால் சீமானுக்கு ஏற்பட்ட கதி தான் எல்லாருக்கும் ஏற்படும். சார் இப்போ திமுகவோட அவங்களதான் விஜய் டார்கெட் பண்றாரு. இப்போ சீமான் கூட விஜய் எவ்வளவோ பேசியிருக்காரு. அவங்களெல்லாம் கைது பண்ணாம திமுக மட்டும் கைது பண்றாங்கன்னா ஜெயலலிதா அம்மா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஜெயலலிதா அம்மா கருணாநிதி ஐயாவுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, வேற யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. சிதம்பரம் கருத்து கேட்டாலும் அதை பற்றி பதில் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்தை தான் இவர் கடைபிடிக்கிறாரு. பட் திமுக ஆல்ரெடி போயிடுச்சு. அப்போ போனதை வச்சுக்கிட்டு இப்போ கரப்பாம்பூச்சியை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி பண்ணுற மாதிரி இவங்க இந்த மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சியை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால், நான் இவர் தான், வேறு யாரும் கிடையாது, ஆனால் எனக்கு ஆட்கள் எல்லாம் அதிமுகலேருந்து வரணும். ஏன் வரணும்? நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, திமுக தானே எதிர்கட்சி, அங்கே இருக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். திமுகலேருந்து நீங்கள் ஆட்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா தீயெல்லாம் தூயமாயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதிமுகலேருந்து எடுக்கிறீங்க, அப்போ அதிமுக தானே வளமாக இருக்குது, அதனால தானே அங்கேருந்து எடுக்கிறீங்க. திமுக பலவீனமாக இருக்குது அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிறது தானே. இந்த தாவேகா வாசஸ் திமுக, தூய சக்தி வாசஸ் தீய சக்தி, இந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் விஜயாலேயே வர முடியும். ஆனால் திமுக தலை தூக்காது, அது மட்டும் என்னால் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல முடியும். காரணம், உள்ளாட்சி தேர்தலையும் அதை நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதற்கப்புறம் திமுக எந்திரிக்காது. ரெண்டே காரணத்துக்காக. அதில் மூணாவது ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அதாவது கொள்ளு தாத்தா திமுகவில் போய் தொண்டராக சேர்ந்தார், தாத்தா எம்எல்ஏ ஆனார், அப்பா எம்பி ஆகிட்டார். இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகலை, அவங்க ஊராக போய் என்னென்ன வேலைகளெல்லாம் பிஎம்எல்ஏல என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ, பொருளாதார ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகள் எப்படி வைத்திருக்கணுமோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி அண்ணாதுரை யாருன்னே தெரியாது. திமுகவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் 13 குடும்பம் இருக்குது இல்லையா, அந்த 13 குடும்பத்தினுடைய வாரிசுகள் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்ணாதுரை யாருன்னே தெரியாது.
ஈவே ராமசாமி மட்டும் பெருசாக சொல்லுவாங்க, ஏன்னா கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்துருப்பாங்க, அதை வச்சுட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக எந்த ஒரு கான்செப்டுமே திமுகவில் இல்லை. அவங்க ஆல்ரெடி நல்ல வளம் கொடுத்து கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி அண்ணாமலை ஐயா சொன்ன மாதிரி சுருட்டிட்டு ஒவ்வொருத்தரும் தேர்ட் ஜெனரேஷன் எங்கெங்கேயோ போய் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ அப்போது விஜய் வந்து திமுக தான் தீய சக்தி, அதுதான் என்னோட டார்கெட்டுன்னு சொல்கிறதெல்லாம் கடந்து வரணும். அவர் வந்து நேற்றைய விட இன்றைக்கி நான் வெற்றி பெறுறேன், நேற்றைய விட இன்றைக்கி நான் முன்னுக்கு வர்றேன் அப்படின்னு தனக்குத்தானே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தான் வரணும். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கீங்க போல தாவேக்கா ஆட்சி மேல. அந்த எது பேசினாலும் வந்து கைதுன்றது வந்து ஒரு விஷயங்கள் போன ஆட்சியில திமுகவோட அடக்குமுறை மாதிரி இப்போ இவங்களுமே அடக்குமுறை இருக்குதுன்னு இல்லை, மாரிதாஸை கூட்டிகிட்டு போனது தவறு. விஜயன் விஷயத்தில் இன்னும் தெரியல. இல்லை, விஜயனை கைது பண்ணிட்டாங்க. விஜயன் விஷயத்தில் தெரியல என்ன காரணத்துக்காக, அது பின்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியல. இல்லை சார், அது எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்கினதா அதில் வந்து உடந்தையா இருந்ததா? அதெல்லாம் ஒத்துக்கிறேங்க. ஆனால் அவர் எந்த விதத்தில் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, இல்லை திருநாவுக்கரசோட ஒரு பேச்சாளராக நெறியாளராக மட்டும்தான் சம்மந்தமாக கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்த வாட்ஸ்அப்லேருந்து ஏதாவது வந்ததாங்கிறது தெரியல. ஆனால் மாரிதாஸ் விஷயத்தில் அவர் கைது பண்ணேன்னு சொன்னது முட்டாள்தனம். ஏன்னா மாரிதாஸ் தெள்ள தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர். அவர் வந்து இங்கே பிஜேபிக்காக பேசுகிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்திய தேசம் மோடி அந்த அடிப்படையில் தான் அவர் கருத்துக்களை தெரிவிப்பார். தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுவார். அப்போது கைதுகள் செய்வதே தப்பான்னு கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். கைதுகள் செய்வது நியாயம்தான். இந்த மாதிரி இந்த விளாத்தி குளம் இருக்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும். காவல்துறையே அந்த வேலையை செய்யும். விஜய் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. காவல்துறையே தூக்கி போட்டுரும். அப்போ அந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எதிர்கருத்தே வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணாலோ அல்லது இந்த நில விஷயத்தில் வாய மூடிட்டு உட்காண்டிருந்தாலோ இது எல்லாம் எதிர் வேலையை செய்யும். ஆனால் இப்போ நீங்கள் 60 நாள் விட்டுருங்க. 6 மாதம் வரைக்கும் ஒரு கட்சி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகட்டும். அதுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிடும். பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரிஞ்சிடும். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். கனிம வளத்தில் அதிகமாக வருவாயை காட்ட போகிறாங்களா, கனிம வளத்துலேயோ சாராயத்துலேயோ மணல்லையோ நீங்கள் அதிக வருமானம் காட்டாமல் உங்கள் பட்ஜெட்டில் வந்து வருமானம் அதிகம் வராது, உங்களுடைய ஈட்டுத்தொகை வராது. அப்போ நீங்கள் வந்து ஏதாவது செலவு செய்யணும்னா அது வேணும்னா தான் உங்களால் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் கணக்கு புள்ள மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி போன வருஷம் 10 ரூபா வந்ததுங்க, 11 ரூபா செலவு பண்ணேன், இந்த வருஷம் 11 ரூபா வந்திருக்குங்க, 11.25 செலவு பண்ணேன்னு அதே போக்கில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். சார் இப்போ வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விஜய் மேல வந்து பொதுமக்களே வந்து நிறைய அதிருப்தியில இருக்காங்கன்ற சொல்றாங்க. என்ன காரணம்னா அடிக்கடி வந்து மின்வெட்டுனால வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆகுது, நிறைய இடத்துல ஷார்ட்லாம் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்காக வந்து அவங்க அமைச்சர்கள் யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. 2013க்கு அப்புறம் நீங்கள் மின்வெட்டுங்கிறத வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 3 மாதம் பார்த்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மறந்துருப்பீங்க. அந்த 3 மாதம்தான் இந்த செந்தில் பாலாஜி அணில் கதையை சொன்னது வந்து அந்த 3 மாதத்துக்குள்ளே தான். ஒரு ஆட்சி மாற்றம் வந்த உடனே டான்ஜெட்கோ பெரிய அளவில் கடனில் இருக்குது. அதில் ஏகப்பட்ட ஊழல் இருக்குது. அதில் வந்து வாங்கப்படுற ஒரு பொருளுமே 3 மடங்கு அதிகமாக விலை வைக்கப்பட்டு வாங்கி கொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய ஊழல் இருக்குது. கறி வாங்குறதுலேருந்து சாதாரணமாக இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவீங்கல்ல, அதுலேருந்து எல்லாத்துலேயுமே 3 மடங்கு அதிகமாக வச்சு பண்ணுறதுங்கிற ஊழல் இருக்குது. ஸோ ஒரு ஆட்சி மாறின உடனே இந்த லோக்கல் தாதாக்கள்லாம் எப்படி வந்து எம்எல்ஏ கை வச்சா ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து 2021 திமுகவோட பண்ணாங்க. இப்போது தாவேக்கா கிட்டேயும் பண்ணுறாங்க. போன முறை எப்படி அவங்க அடக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த முறை அவங்க அடக்கப்பட்டே ஆகணும். இது வந்து மிஸ்கிரியன்ஸ் செய்யக்கூடிய ஒரு வேலை. மின்வெட்டுங்கிறது வந்து நம்மளுடைய உற்பத்தி இல்லைங்கிறதுனாலையோ, ஏன்னா நம்ம உற்பத்தியே பண்ணுறதில்ல, 1/3 கூட நம்ம உற்பத்தி பண்ணுறதில்ல, எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். 11 ரூபா 12 ரூபான்னு காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னத்தை மின்வெட்டு வந்துட போகுது? ஸோ இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவங்க எதுக்காக செய்கிறாங்க, அவங்க உள்நோக்கம் என்னன்னு பார்த்துட்டு காவல்துறை கரெக்டாக அடக்கிச்சுன்னா 3 மாதம் போன முறையும் ஆச்சு. 2021 இந்த மின்வெட்டு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அப்போல்லாம் நாம் என்ன நினச்சிருந்தோம், திமுக வந்தாலே மின்வெட்டு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணோம். இப்போ தாவேக்கா வந்தால் மின்வெட்டு வரும்னு நம்ம இன்னும் நினைக்கல. ஆனால் மின்வெட்டினுடைய பாதிப்பு தெரியுது, வெளியில் தெரியுது. ஆனால் இது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே கண்ட்ரோல் ஆகிடுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சார் இப்போ விஜய்க்கு எதிராக கருத்து சொன்னாலே கைதுன்றது இருக்கு சார். இப்போ அதனால வந்து நிறைய பேர் வந்து சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். நான் சட்டசபையில் கடந்த ஒரு மாதமாக
பல நாட்கள் நான் தலைமைச் செயலகத்துக்குள்ளே சுற்றிருக்கேன். அங்கே வந்து எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துருக்கேன். அதிகாரிகள் மட்டத்தில் வந்து கரெக்டாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், ஒரு 4-5 ஐஏஎஸ் வந்து பொறுப்பாக வேலை செய்யலைங்கிறது நான் கண்கூடாக பார்க்குறேன். எப்போ விஜய் அவர்களை சந்திக்க போகிறோமோ அப்போ அதை நம்ம வந்து எடுத்து சொல்ல போகிறோம். இந்த மாதிரி இருக்குங்கிறத எடுத்து சொல்ல போகிறோம். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த பேசினாலே ஏசினாலே கைது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போகிறதா இருந்ததுன்னா, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா, இன்னும் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைக்காததுனால, இன்னும் வந்து மற்ற ஜாமீன் வாங்கிட்டாங்க. பாருங்க, அந்த ஜாமீன் வாங்குறதுங்கிறதுக்கு அளவு விட்டது யாருங்கிறது தானே கேள்வி. அவருக்கு எப்படி அந்த அளவு கொண்டு போனோம்? காவல்துறை நடிச்சிருந்தா எதை வேணாலும் பண்ணியிருந்திருக்க முடியும். எப்படியுமே 4 நாள் 400 நாள் ஜெயிலில் இருந்தவர் தான். அவர் திருப்பி வந்தார்னா அவர் ஜாமீன் கேன்சல் ஆகிடும், அதோட ஒரு மேட்டர் முடிஞ்சிச்சுங்கிறது வேற விஷயம். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா தீய சக்தின்னு சொன்னது நீங்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் தான் சொன்னார், எடப்பாடி சொல்ல மறந்துட்டார். ஜெயலலிதா அம்மா அதை ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ எதில் தீய சக்தி? கருணாநிதியை மதிக்கிறீங்க, கருணாநிதியின் பேர் சொன்னதுக்கே உங்களுக்கு ஐயோ பரமபிதாவை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற. அப்போ கலைஞர்னு சொல்லியிருக்கணும்னு நீங்களே சட்டசபையில் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸ்டாலின் ஐயா மேலே எனக்கு மரியாதை இருக்குங்கிறீங்க. அப்போ தீய சக்தி யாருன்னு எனக்கு சொல்லுங்கள். திமுகவில் கருணாநிதி ஐயாவும் நல்லவர், ஸ்டாலின் ஐயாவும் நல்லவர்னா அப்போ தீய சக்தி யார்? இன்பநிதியா? இல்ல உதயநிதி பாருங்க, நான் இது நீங்கள் திமுகங்கிறது ஊழல் அல்லது கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து காலகாலமாக இருந்துட்டு இருக்கிற ஒன்று. காலகாலமாக இந்த 13 குறுநில மன்னர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் காலகாலமாக தப்பு பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ இவங்க தீய சக்தி இல்லை, இனி வரப்போகிற உதயநிதி தான் தீய சக்தினா, சினிமாவில் உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் பேசிட்டீங்களோங்கிற ஐயப்பாடு வந்துடும். அதாவது ரெட் ஜெயன்ஸ் மூலமாக தான் ரிலீஸ் பண்ணணும், நீ தனியாலாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இதில் என்ன பெரிய பாதிப்பு வரும்னு நீங்கள் கேட்பீங்க. 20 கோடி செலவாகிற படத்துக்கு 300 கோடி செலவானதாக காட்டி 280 கோடியை வெள்ளையாக்குறது, 100 கோடி வசூலித்த திரைப்படத்துக்கு 600 கோடி வசூலித்ததாக காட்டி 500 கோடியை வெள்ளையாக்குவது. இந்த 780 கோடி யார்கிட்ட போகும்? ரெட் ஜெயண்ட்டாக இருந்தால் ரெட் ஜெயண்ட்டுக்கு போகும். விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்போ பிரச்சனையே உங்களுக்கு அதனால தான் வந்தது. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு தலைவா படத்தில் நினச்சிட்டு இருந்தாலும், இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆவேன் அப்படின்னு இறங்கினது வந்து இந்த பிரச்சனையினால தான். கடந்த 6 படம் வந்து அவங்க மிரட்டினதுனாலையும் நீங்கள் வந்து அதிலிருந்து வெளில வர நினைத்ததுனாலையும் தான் நடந்தது. அப்புறம் அதை தான் தீய சக்தின்னு சொல்கிறீங்களா? அப்போது அண்ணாதுரை ஐயாவுக்கு பிறகு நடந்த அத்தனை ஊழல்களும் தீய சக்தி இல்லையா அப்படின்னா, தமிழர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா தமிழர்கள் திமுகவை 5 வருடம் ஒரு நாள் இருக்க வச்சதே இல்லை, ஒரு முறை கூட இருக்க வச்சதில்லை. எம்ஜிஆர் அவர்கள் போனது அனுப்பப்பட்ட பிறகு. அப்போது உங்களுக்காக அவங்க ஓட்டு போடலை, திமுக இருக்கக்கூடாதுன்னு ஓட்டு போட்டாங்கன்னு நான் சொல்ல வேண்டி வரும். அப்போது பிரச்சனையை நேர்மறையாக அணுகுங்க. கைது செய்கிறது அப்படிங்கிறது வந்து அநாகரிகமாக பேசினா உடனே கைது பண்ணுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள்லாம் நாட்டிலே இருக்கக்கூடாது. செந்தில் பாலாஜிலாம் நாடு கடத்தப்பட வேண்டும். அந்த மாதிரி தான் உண்மை. நாடு கடத்தி அவர் எங்கேயாவது அனுப்பி விட்டுருணும், அதுதான் கரெக்டான. அப்போ தான் பயம் வரும். அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தீய சக்தின்னு யாரை சொல்கிறீங்க, எதுக்கு சொன்னீங்க? அந்த கைதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஜுஜிபி ஆகிடும். எது இந்த திட்டினார் ஏசினார் அப்படிங்கிறதுக்காக கைது பண்ணதெல்லாம் ஜுஜிபி ஆகிடும். ஸோ அந்த மந்திரிகள் மேலே என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ டிவிஎஸ்சியை வைத்துக்கொண்டு அதை நேர்மையாக செய்யுங்க. சார், இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் டிவிக்காக நீங்கள் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ இந்த கேப்டன் டிவிக்காக உங்கள் கேமராமேன் நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி.